ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன்ஸ் vlog. இந்த vlogல வந்து ஒரு சூப்பரான 2 ரெசிபீஸ் தான் நான் கவர் பண்ண போகிறேன். ரெண்டுமே சீ ஃபுட் ரெசிபீஸ் தான். இங்கே வந்து இறால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வந்து ஆல்ரெடி அவங்க கடையிலேயே டீவைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனாலும் வெளியில் மட்டும்தான் அவங்க வந்து டீவைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்சைட் பார்ட்டில் வந்து அவங்க டீவைன் பண்ணலை. ஸோ அதை தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 பக்கமே வந்துட்டு உங்களுக்கு அந்த நரம்பு எல்லாத்தையுமே நம்ம எடுத்து விடணும். மோஸ்ட்லி வந்து இப்போல்லாம் கடையில் வந்து டீவைன் பண்ணி தராங்க. பட் ஆனால் அவங்க வெளியில் மட்டும்தான் பண்ணுவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக உள் பக்கமும் பண்ணணும். ஸோ எவ்வளோ கசடு சேருதுன்னு நானே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இவ்வளோ கசடு சேரும் நமக்கு. ஸோ இந்த கசடு எல்லாமே நம்ம வயிற்றுக்குள்ளே தான் போகும். அதோட இது நம்ம உடம்புக்கு நல்லதும் கிடையாது. ஸோ அதனால் கட்டாயம் நம்ம வந்து இறாலை வந்து 2 பக்கமும் டீவைன் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா இறாலை வந்து 2 தடவைலேருந்து ஒரு 3 தடவை வரைக்கும் நல்லா சுத்தம் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா மஞ்சளும் உப்புத்தூளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட அகெயின் திரும்பவும் மஞ்சளும் உப்புத்தூள் போட்டு பெசரி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். சீ ஃபுட் வந்து கொஞ்சம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் நம்ம வந்து 1 வீக் மேலே வச்சுருந்தோம் அப்படின்னா. அடுத்து இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு விட்டு இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம மேரினேஷன் கொடுக்க போகிறோம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி மீன் வாங்கி அதை வந்து நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுட்டேன் முதலையே. ஸோ இந்த மீனை வச்சு நம்ம வந்து இன்றைக்கி ஃபிஷ் மசாலா செய்ய போகிறேன். அதோட ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா தவா ப்ரான் ஃப்ரை. ஸோ இந்த 2 ரெசிபீஸ் தான் இன்றைக்கி. ப்ரான் வந்து கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தனால சரி ஃபிஷ்ஷும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி ஃபிஷ் மசாலா மாதிரி பண்ணிட்டோன்னா பெரட்டி சாப்பிட்டுக்கலாம். அதை வந்து நல்லா ஒரு ட்ரை மாதிரி வச்சுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே வந்து ஃபிஷ்ஷுக்கு ஒரு மேரினேஷன் கொடுக்கணும். முதல்ல கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அதுக்கு அடுத்து மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் நான் இங்கே சேர்த்துருக்கிறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து தண்ணீர் ஊற்றி பிசையணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு அந்த மீனில் இருக்கிற ஈரமே போதும். அதை எல்லா மசாலா எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி ஒன்று போல் பெரட்டி இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் கண்டிப்பாக ஊற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஊறட்டும். அடுத்து இறாலுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேரினேஷன் கொடுக்கணும் நம்ம. ஸோ அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முதல்ல தேவை. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுல ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க் வந்து பூண்டு உரிக்கிறது தான். ஸோ அதை வந்து எப்பயுமே நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக உரிச்சிருவேன். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி பூண்டை வந்து தனித்தனியாக அதனுடைய மேல் தோலியை மட்டும் உதுத்து விட்டுட்டு இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சிடணும் பல்லாக. அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் அம்மிக்கல் இல்லைன்னா குழவிக்கல் ஏதாச்சும் சின்னதாக ஒரு கல் மாதிரி வச்சுருப்பீங்களே. ஸோ அதை வச்சு ஒவ்வொரு பல்லையும் நல்லா தட்டி விட்டுட்டோன்னா அதனுடைய தொலி எல்லாமே ஈஸியாக உரிய வரும். நமக்கு கத்தி எதுவுமே தேவைப்படாது. நம்ம அப்படியே கைட்டையே உரிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், பூண்டு எல்லாத்தையுமே உரிச்சாச்சு. அளவுன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சியோட அளவோட பூண்டோட அளவு எப்பயுமே ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ அதுதான் உங்களுக்கு பர்ஃபெக்டான இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்களுக்கு வரும். சரி, இப்போ வந்து இதை நம்ம அரைச்சிடலாம். எங்கள் வீட்டில் வந்து கரண்ட் சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் நான் இங்கே வந்து தட்டி தான் போட போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டிங்கனாலும் பரவாயில்ல, எதுனாலும் ஓகே தான். நல்லா தட்டியாச்சு. இப்போது இதிலேருந்து கொஞ்சமாக ஃபிஷ் மசாலாவுக்கு நான் எடுத்து வச்சுக்கிறேன். அது போக நிறையா தான் தட்டியிருக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதியை வந்து தவா ப்ரான் ஃப்ரைக்கு நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த 2ம் தனியாக இருக்கட்டும். ஸோ அந்த மிச்சம் இருக்கிற அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய். இந்த 3த்தையும் நல்லா போட்டு தட்டி நல்ல ஒரு சூப்பரான பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். வீட்டில் கரண்ட் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் மிக்சியில் போட்டு 2 தட்டு தட்டி எடுத்துக்கோங்க. அதுதான் ஈஸி. ஸோ இங்கே வந்து நான் தட்டி ரெடியாக வச்சுருக்கிறேன். அடுத்து ஒரு பெல்லாரி எடுத்து
ரெண்டாக நறுக்கி பாதி வந்து ஃபிஷ் மசாலாக்கும் பாதி வந்து தவா ஃப்ரைக்கும் வச்சுக்கலாம். இதை வந்து நல்ல நீல வாக்கில் நல்ல ஸ்லைஸாக நறுக்கணும். நம்ம தவா ஃப்ரைக்கு ரொம்ப உங்களால் எவ்வளோ ஸ்லைஸாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்லைஸ் பண்ண வெங்காயமும் ரெடி. அடுத்து நம்ம தட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயம் ரெடியாக இருக்குது. ஸோ தட்டி வச்சுருந்தது எல்லாத்தையும் சேர்த்து கூடவே நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டு வெங்காயத்தை நல்லா சேர்த்து விட்டுக்கோங்க. ஸோ நம்ம நல்லா ஸ்லைஸாக நறுக்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். நல்லா அதனுடைய எசன்ஸ் எல்லாமே சூப்பராக இறங்கும். அடுத்து இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்கு கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குறேன். அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அடுத்து தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கிறேன். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா பெசரி விட்டுறலாம், ஒன்று போல் எல்லா பக்கமும் படுற மாதிரி. இந்த மேரினேஷன் தான் இந்த தவா ஃப்ரைக்கே வந்து ஸ்பெஷலு. செம்மையாக வரும் தவா ஃப்ரை. அதுவும் நம்ம கேஸ்ட் அயர்ன் பேனில் பண்ண போதில் நல்லா வரும். இப்போ இறால் வந்து நல்லா ஊறட்டும். அடுத்து ஃபிஷ் மசாலா வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபிஷ் மசாலா வந்து பண்ணதுக்கப்புறம் ஊறிச்சுன்னா சூப்பராக இருக்கும். இங்கே வந்து சின்ன வெங்காயம் வந்து 1 கை அளவுக்கு நான் உரிச்சு வச்சுருக்கிறேன். 1 கை அளவுக்கு இந்த ஃபிஷ் மசாலாவுக்கு நமக்கு தேவைப்படும். கூடவே வந்து இந்த பாதி பெரிய வெங்காயத்தையும் சின்னதாக நறுக்கி நம்ம இந்த ஃபிஷ் மசாலாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே நான் வந்து நான்வெஜ்ஜுக்கு மோஸ்ட்லி பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு காம்பினேஷனில் தான் போடுவேன். எனக்கு சின்ன வெங்காயம் இங்கே கிடைக்கல அப்படின்னா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து பெரிய வெங்காயமே நான் யூஸ் பண்ணுவேன். இங்கே வந்து சின்ன வெங்காயம் வந்து நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். மீனும் நல்லா மேரினேட் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபிஷ் மசாலா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபிஷ் மசாலா வந்து மண் பாத்திரத்தில் செய்ய போகிறேன். கடாய் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காயவும் நம்ம ஊற வச்சிருந்த மீனை எடுத்து இதில் சேர்த்துடலாம். எல்லா மீனையுமே மொத்தமாக சேர்த்துடுறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் தான் இருக்கிறதுனால மொத்தமாக சேர்த்து பொரிச்சு எடுத்து வச்சிடலாம். அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக குலுக்கி விட்டுக்கிறேன். மீன் வேகிறதுக்குள்ளேயும் இங்கே அரிசியை களைஞ்சு சாதம் வச்சிடலான்ட்டு இங்கே குக்கரில் ரெடியாக வச்சுருக்கிறேன். ஸோ பெரிய அடுப்பில் வந்து சாதத்தை வச்சுட்டேன். இப்போது ஒரு பக்கம் மீன் வெந்தது, மறுபக்கம் திருப்பி விட்டுக்கிறேன். ஸோ 2 பக்கமும் நல்லா வேகட்டும், நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் வேகட்டும். இதை வந்து இன்னொரு அடுப்புக்கு மாற்றிட்டு இதில் வந்து ப்ரான் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேஸ்ட் அயர்ன் பேனில் தான் நான் பண்ண போகிறேன். கடாய் காஞ்சதும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, வத்தல் இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரையும் ஊற வச்சிருந்த இறாலை வந்து நல்லா சமமாக பரப்பி வச்சிடலாம். ஒன்றுக்கு மேலே ஒன்று இல்லாமல் பார்த்துக்கலாம். நல்லா இறாலை வந்து ஒரு 2 நிமிஷம் ஹையில் வச்சுட்டேன். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே பண்ணாமல் அப்படியே இதை வந்து இன்னொரு அடுப்புக்கு மாற்றிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து நல்லா 2 பக்கமும் நல்லாவே வெந்துருச்சு. ஸோ இதை வந்து அடுத்து எடுத்து வச்சுட்டு இதே எண்ணெயிலேயே நம்ம அடுத்து வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு மீன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை பார்த்தாங்கன்னா வீட்டில் விட்டு வைக்க மாட்டாங்க, இதையே எடுத்து சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அடுத்து இதை நல்லா சுரண்டி விட்டுக்கலாம். அடியில் அங்கங்கே வந்து உங்களுக்கு மசாலா எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். நறுக்கி வச்சிருந்த பெரிய வெங்காயத்தையும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளேயும் இறால் வந்து ஓரளவுக்கு ஒரு பக்கம் வெந்திருக்கும். இப்போ மறுபக்கம் இதை திருப்பி விட்டுக்கிறேன். திருப்பி விட போதுலையுமே ஒன்றுக்கு மேலே ஒன்று படாமல் நல்லா பரப்பியே திருப்பி விட்டுக்கலாம்.
ஒரு தடவை வேகிற வரைக்கும் வெந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை வேகட்டும். அதுக்குள்ளே இங்கே வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து பாதி பச்சை மிளகாயை கீரி சேர்த்துருக்கிறேன். கூடவே தட்டுன இஞ்சியும் பூண்டும். இதெல்லாத்தையும் நல்லா ஒரு பெரட்டி விட்டுக்கிறேன். அடுத்து இங்கே ப்ரான் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக 7 நிமிஷம் தான். 7 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நான் வச்சுருக்க போகிறேன். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகையும் ஒரு தக்காளி பழத்தை நல்லா விழுதாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். இதோட அடுத்து மசால் பொடி ஒன்னொன்னையாக போட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறமா மல்லித்தூள். இதை போட்டு 2 பெரட்டையுமே நம்ம வந்து வறுத்து வச்சிருந்த மீன் எடுத்து இதில் சேர்த்துடலாம். சேர்க்கறதுக்கு முன்னாடி மசாலா எல்லாத்தையும் நல்லா பேன் முழுக்க பரப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வறுத்த மீனை சேர்த்துடலாம். இது அப்படியே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா இதை மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ எல்லா மசாலாவையும் ஒன்றா கேதர் பண்ணி மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இருக்கட்டும், மசாலா வர போகிற வரைக்கும். ஸோ இங்கே இறால் பார்த்தீங்கன்னா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்குது. இங்கே ஃபிஷ் மசாலாவுமே ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இன்னைக்கு எங்களுக்கு லஞ்சு. ஃபிஷ் மசாலா வித் தவா ப்ரான் ஃப்ரை. ஸோ இந்த தவா ப்ரான் ஃப்ரையை வந்து அடுத்து இதை வந்து நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் இருக்கிறது ஒரு ஹைலைட்டே. வீட்டில் கண்டிப்பாக வந்து ஒரு சண்டையே வந்துடும். ஸோ இதை வந்து கடாயிலேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதில் வந்து நல்ல சூடான சாதத்தை போட்டு அந்த மசாலாவோட பெரட்டி அப்படி இருக்கும். அந்த சாதத்தை நம்ம சாப்பிடும் போதில் செம்ம டேஸ்ட்டு. கண்டிப்பாக வீட்டில் வந்து அடிபுடி சண்டை தான். முன்னாடி வந்து எங்கள் 2 பேர்த்துக்கு தான் சண்டை வரும். இப்போ வந்து சுக்ரித்தும் சேர்ந்துக்கிட்டா 3 பேரும் இந்த சாதத்துக்கு தான் அடிச்சுக்குவோம். அவ்வளோ ருசியாக இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் லஞ்சு. ஸோ அப்படியே ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் வந்து டீ குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே வந்து சாமிக்கு வந்து பூ பறித்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பூ பூத்துருந்துச்சு வீட்டில். சரி, அதை பூ பறித்து நம்ம வந்து சாமி படத்துக்கு போட்டு விளக்கேற்றிடலான்னு சொல்லிட்டு பூ கட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து வீட்டில் வந்து பூச்செடி வச்சு கட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி வந்து கற்றாழை, அப்புறம் அது என்னது பெரண்டை, ஸோ இந்த மாதிரி செடியெலாம் தான் நான் வச்சுருந்தேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து பூச்செடி வச்சுருக்கிறோம். ஸோ அதுவுமே வாங்கினோன்னே நல்லா வேர் பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சம் மொட்டு விட்டுருக்கு. ஸோ இதை வந்து இப்போ நம்ம வந்து கட் பண்ணிடலாம். சுக்ரித்துக்குமே ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தது. இது வந்து அடுக்கு செம்பருத்தி 5 இது இருக்குது, 5 மரகதம் வந்து இருக்குது இதில். அடுத்து இங்கே வந்து செவ்வந்தி வந்து அவங்க கடையிலேருந்து நாங்கள் வாங்கிட்டு வரும் போதுலேயே நல்ல மொட்டோடு வாங்கிட்டு வந்தனால இவ்வளோ பூ பூத்துருந்துருக்கு. இனிமேல் வந்து மொட்டு வருமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ அதை எப்படிலாம் பராமரிக்கணும்னு எனக்கு சரியாக தெரியல. நான் இனிமேல் தான் நெட்லலாம் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தது, நீங்கள் நிறையா பூச்செடி வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கீழே டிப்ஸ் கொடுங்க, நானும் கற்றுக்குறேன். ஸோ இப்போ வந்து பூவெல்லாம் பறிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சாமிக்கு போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்லேயே பூ பறித்து அந்த பூவை நம்ம சாமிக்கு போடும் போதில். ஸோ இதுதான் சின்ன ஒரு பூஜை இதுதான் நான் வச்சுருக்கிறேன் இப்போ வீட்டில்.
இந்த புது வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரு சின்ன பூஜை இது தான் வச்சுருக்கிறேன் நான். இங்கே வந்து பூஜா கேபினெட்டுன்னு அவங்க தனியாக கொடுக்கல. ஸோ அதனால் என்கிட்ட நிறைய சாமி உண்டு. ஸோ அதனால் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு முக்கியமாக ஒரு பால் காய்ச்சறதுக்கு எடுத்துகிட்டு வந்து அது ஒரு 4-5 சாமியை மட்டும் அதை அப்படியே வச்சு இப்போ கும்பிட்டுட்ருக்கோம். ஸோ அடுத்து தான் பூஜா கேபினெட் வாங்கி தான் எல்லா சாமியும் அதில் அடுக்கி சாமி கும்பிட ஆரம்பிக்கணும். இதோட நான் இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறேன். கட்டாயம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்னொரு vlog-ல இல்லைன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.